வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் திருப்பூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய குண்டடம் விடங்கேஸ்வரர் திருக்கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். காசிக்கு இணையான தலங்கள் தமிழகம் எங்கும் பல உள்ளன. அப்படிப்பட்ட தலங்களுக்கு சென்று வழிபட்டாலே காசி சென்ற புண்ணியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். அப்படி ஒரு தலம்தான் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்திலிருந்து சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது குண்டடம். இங்கு ஈசன் விடங்கேஸ்வரராக அருள் பாலிக்கிறார். அம்பிகையின் திருநாமம் விசாலாட்சி. இத்தலத்து பைரவர் மிகவும் மகிமை வாய்ந்தவர் என்கிறார்கள். வாரியார் சுவாமிகளுக்கும் பிடித்தமான ஆலயம் இது. காசு இருந்தால் காசிக்கு செல்லுங்கள், காசு இல்லையேல் குண்டடத்துக்கு வாருங்கள் என்று சொல்லி இத்தலத்தில் அருளும் காலபைரவ வடுகநாத சுவாமியை போற்றியிருக்கிறார் கிருபானந்த வாரியார். காசி விஸ்வநாதரின் அருளை பெற விடங்க முனிவர் தவத்தில் ஆழ்ந்திருந்தார். குண்டடத்தின் வனப்பகுதிகளில் வாழும் மிருகங்களால் விடங்க முனிவருக்கு தொந்தரவு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக காலபைரவரை அனுப்பி அவரை காக்குமாறு கட்டளையிட்டிருந்தார் சிவபெருமான். விடங்க முனிவர் தவம் முடிக்கும் வரை அவருக்கு நீ காவல் காக்க வேண்டும் என சிவபெருமான் உத்தரவிட்டிருக்க, விடங்க முனிவரின் தவமோ பல நாட்கள் தொடர காலபைரவரும் அவருக்கு காவலிருக்க இருவரை சுற்றியும் புற்று தோன்றி அவ்விருவரையுமே மூடிவிட்டது. ஒரு முறை மிளகு வியாபாரி ஒருவர் அந்த வழியாக செல்லும் போது முதியவர் ஒருவர் அவரிடம் 4 மிளகு கொடு என்று கேட்டிருக்கிறார். அதை தர மனமில்லாமல் வியாபாரி மூட்டையில் பாசிப்பயிறு உள்ளது என்று கூறினார். ஆனால் ஊருக்கு சென்று பார்த்தபோது மூட்டையில் இருந்த மிளகுகள் எல்லாம் பாசிப்பயிராக மாறியிருந்தது. இதை கண்ட வியாபாரியும் மற்றவர்களும் அதிர்ச்சி அடைந்தனர். அப்போது கூட்டத்தில் இருந்த வணிகர் ஒருவர் மீது அருள் வந்து இறங்கிய காலபைரவர், முதியவராக வந்து தோன்றியது நான் தான் என்றும், மேலும் பாண்டிய சேர நாட்டு எல்லையில் உள்ள இலந்தை மரத்தடியில் பெரிய புற்று ஒன்று வளர்ந்திருக்கும். அந்த புற்றுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்டால் அப்புற்றிலிருந்து எனது சிலை வெளிப்படும். அதை எடுத்து கோவில் கட்டி பிரதிஷ்டை செய்து வழிபடுங்கள். உங்கள் கவலைகள் அனைத்தையும் போக்கி நான் காத்தருள்வேன் என்று ஒலித்திருக்கிறார். அதன்படியே பாண்டிய மன்னனும் கோவில் எழுப்பி வழிபாடு நடத்த அந்த மன்னனின் வாரிசுகளுக்கு இருந்த உடற்கோளாறுகள் அனைத்தும் நிவர்த்தியாகின. இத்திருக்கோவிலில் விடங்கேஸ்வரரும் விசாலாட்சி அம்மனும் வீற்றிருந்தாலும் காலபைரவர் கோவில் என்றால்தான் பக்தர்கள் அனைவருக்கும் தெரிய வரும். இங்குள்ள ஈசன் விடங்கேஸ்வரர் என்ற திருப்பெயருடன் லிங்க வடிவில் காட்சியளிக்கிறார். விசாலாட்சி அம்மனுக்கு தனிச்சன்னதி அமைக்கப்பட்டிருக்கிறது. விநாயகர், வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர், தட்சிணாமூர்த்தி, சனி பகவான், நவகிரகங்கள் என தெய்வங்கள் அனைத்தும் தனித்தனி சன்னதியில் காட்சியளிக்கிறார்கள். காலபைரவர் தடைகளை தகர்த்தெறியும் வல்லமை கொண்டவர். பக்தர்களுக்கு நேரும் எந்த ஒரு தடையையும் தகர்த்து தன் இன்னருளால் காத்தருள்வார். பைரவருக்கு உகந்த அஷ்டமி தினங்களில் பைரவருக்கு பிடித்தமான சிவப்பு வஸ்திரம், செவ்வரளி மாலை, மாதுளம் பழங்கள் ஆகியவற்றை வைத்து படைத்து எந்த ஒரு காரியத்தை வேண்டினாலும் விரைவில் அதை நிவர்த்தியாக்கி தருவார். திருமண தடை உள்ளவர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை நடைபெறும் ராகுகால பூஜையில் கலந்து கொண்டு விபூதி அபிஷேகத்தில் அருள் பாலிக்கும் காலபைரவரை தரிசித்தால் உடனடியாக நல்ல வரன் அமைந்து திருமண வாழ்க்கை சுபிட்சம் பெறும் என்பது நம்பிக்கை. எதிரி பயம் நீங்க காலபைரவருக்கு வடைமாலையும் வெண்பொங்கலும் நிவேதனம் செய்து பக்தர்கள் வழிபடுகிறார்கள். இத்திருக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் பைரவருக்கு மிளகு திரி தீபமேற்றி வழிபடுவது நடைமுறை. குண்டடத்தில் காலபைரவர் தோன்றுவதற்கு மிளகு வணிகர்கள் ஒரு காரணமாக இருந்தமையால் சாதாரண தீபத்திரிகளை விட இங்கு மிளகு திரி தீபமேற்றி வழிபடுவதன் மூலம் பைரவரின் பூரண அருளை நாம் பெறலாம். இன்றைய நவீன உலகத்தில் பெண்ணின் கருவறையில் உருவாகும் குழந்தை எப்படி இருக்கிறது என்பதை காண மருத்துவ உலகில் பல சாதனங்கள் வந்துவிட்டன. ஆனால் இது குறித்த எந்த ஒரு மருத்துவ தொழில்நுட்பமும் இல்லாத அன்றைய காலத்திலேயே கருவில் இருக்கும் குழந்தை இப்படித்தான் இருக்கும், அதன் வளர்ச்சி இவ்வாறுதான் இருக்கும் என்பதை இத்திருக்கோவிலில் அமைந்திருக்கும் ஒரு தூணில் சிற்பங்களாகவே செதுக்கி வைத்திருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். வாய்ப்பிருக்கும் அன்பர்கள் ஒரு முறை குண்டடம் சென்று ஈசனையும் காலபைரவரையும் தரிசனம் செய்து வாருங்கள். வாழ்க்கை வளமாகும், நலமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அடுத்து எந்த கோவிலை பற்றி பார்க்கலான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி மக்களே.